என் பெயர் சாமுவேல். 24 வயது இளைஞன். பெங்களூர்ல வசிக்கிறேன். ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கறேன். என் ராணியோட பேரு பூஜா. என் கம்பெனில தான் வேலை செய்கிறா. அது மட்டும் இல்லாம அவ எப்போதுமே டி-ஷர்ட் தான் அணிஞ்சு வருவா. எங்க குரூப்ல 3 பெண்ணுங்க, 4 பசங்க. அனைவருமே ரொம்ப நெருக்கமா இருப்போம். பூஜா எங்க ஆபீஸ்ல எங்களுக்கு அப்புறம்தான் வந்து சேர்ந்தா. முதல் நாள் சந்தித்த போதே அவ என்ன கட்டி அணைச்சா. அது சாதாரணம்தான். பெரிய அலுவலகங்கள்ல, அதிலும் பெங்களூர் போன்ற நகரங்கள்ல இது சகஜம்தான். அப்போதே அவளுடன் ஒரு இரவாவது ஊர் சுற்றி கழிக்க வேணும்னு தோணுச்சு. ஆனா அது உண்மையாகும்னு அப்போது நான் நினைக்கல. அவளிடம் வேலைய பத்தி நிறைய சொல்லி கொடுப்பேன். நேரம் கிடைக்கும் போது எல்லாம் நாங்க அனைவரும் வெளியே சுற்ற போவோம். அவளும் எங்களுடன் வருவா. விரைவிலேயே நாங்க இருவரும் ரொம்ப நெருக்கமானோம். அவளுடன் அதிகம் நேரம் கழிக்க ஆரம்பிச்சேன். அவ எல்லாத்திலும் வேகமா இருப்பா. அவளுக்கு ஒரு காதலன் கூட இருக்கிறான். அதை எனக்கு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா காட்டிக்கல. சரி, நண்பனாக இருக்கலான்னு நினைச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விடுமுறையில எங்க கேங் பசங்க எல்லாம் 3 நாள் ஊட்டி போலான்னு பிளான் போட்டாங்க. அது 3 நாள் தொடர்ந்து விடுமுறை வருது. எல்லாருமே வரேன்னு சொன்னாங்க. அவ வராளான்னு என் நண்பனிடம் கேட்க அவளும் வருவதா சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை இரவு கிளம்பணும். கார்ல அதிகாலை சென்று அடைஞ்சோம். ஏற்கனவே 8 பேருக்கு 4 ரூம் புக் செஞ்சோம். ரூமுக்கு சென்று கிளம்பி வெளியே சுத்த கிளம்பணும். மாலை 6 ஆயிடுச்சு திரும்பி வரத்துக்கு. அது அக்டோபர் மாதம். ஊட்டி எங்களை நடுங்க வச்சுது. என் கூட வந்தவங்க ஜூஸ் குடிக்க நினைச்சாங்க. பொண்ணுங்களும் கூட அவங்க கூட தான் அப்படி நினைச்சாங்க. ஆனா எனக்கு பிடிக்கல. ஒரு ரூமுக்கு சென்று படுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த ரூமுக்கு போய் பார்த்தேன். எல்லாருக்குமே ஏறி இருந்தாங்க. பூஜாவுக்கு ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அவ தரையிலேயே படுத்து கிடந்தா. அதனால அவளை பக்கத்துல இருந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சேன். ஆனா அவ என்னை சுத்தி கையால புடிச்சு கொண்டா. டே ப்ளீஸ்னா, என்ன நல்லா பாத்துக்கிற, ஒரே ஒரு தடவைன்னு சொல்லி அணைச்சுக்கிட்டா. இந்த முறை நான் தடுக்கவே இல்லை. அவளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த குளிர்ல 2 முறை ஜூஸ் குடிச்சேன். இருவரும் மகிழ்ச்சியா பேச ஆரம்பிச்சோம். ஊட்டி குளிரிலும் இருவருக்கும் வியர்வை வர ஆரம்பிச்சது. அவளிடம் பேச ஆனந்தமா இருக்க இருவருக்குமே அன்னைக்கு எப்படியும் 6 முறை பேசி இருப்போம். அப்புறம் படுத்து தூங்கணும். காலை 5 மணிக்கு எழுந்து அவளை எழுப்பினேன். அதன் பின் பக்கத்துல இருந்த ரூமுக்கு போய் நண்பர்களை எழுப்பினேன். அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அன்று இரவு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா எங்களுக்கு இது ஹாப்பி ட்ரிப்பா இருந்துச்சு. இன்னமும் என்கிட்ட சொல்லுவா, என் காதலனுடன் பேசியதை விட உன் கூட நல்லா ஊர் சுற்றி என்ஜாய் செஞ்சேன்னு. அடுத்த வாய்ப்புக்காக இருவருமே காத்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி.